சில மத கோட்பாடுகள். அந்த மத கோட்பாடுகள் வந்து ஒரு காலகட்டத்தில் மதம் ஏற்படுத்திய காலத்தில் இருந்த தட்பவெப்பநிலை, இருந்த உணவு, உடை, உறைவிட பழக்கங்கள் வேறு. அந்த காலகட்டத்தில் அது அமைஞ்சது. அந்த காலகட்டத்தில் அது பொருந்தியதாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அது பொருந்தாததாக. அதே மாதிரி அன்னைக்கு சும்மா தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டாங்க, தேவைக்கு கொஞ்சோண்டு மிளகாய் சேர்த்துட்டாங்க, தேவைக்கு கொஞ்சோண்டு புளியை சேர்த்துட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா 40 வயசில் சாலேஸ்வரம், 60 வயசில் கண்புரை அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் வரல. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா, தப்பான உடை, தப்பான உணவு, தப்பான உறைவிடம் அப்படிங்கிறது தான். வணக்கம். பிஎம்சி பிரமிட் மெடிடேஷன் சேனல் நிறுவனர் சுபாஷ் பத்திரி சுவாமிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். வாழும் வகை வழிகாட்டி, வாழும் வகை வழிகாட்டி. அதாவது நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ்றது இல்லை. ஒரு எல்லா தொழிற்சாலைகளுக்கும் அந்த தொழிற்சாலையை எப்படி நடத்தணும்னு சொல்லி ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டு சில வழிமுறைகள் வகுக்கிறாங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதே போல் ஒரு சாலையில் நம்ம போகிறோம், அப்போது அங்கங்கே நமக்கு இடது பக்கம் செல்லவும், வலது பக்கம் செல்லவும், நேராக செல்லவும், ஒரு வழி பாதையில் செல்லவும் அப்படின்ட்டு நிறைய சிக்னல்கள்னு சொல்லி நமக்கு அங்கங்கே இருக்குது. அது எல்லாமே நம்ம கடந்து செல்கிறோம். அதாவது நம்ம போக்குவரத்து விதிகள்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இந்தியன் பெனல் கோடு, இந்தியன் கிரிமினல் லா அப்படின்ட்டு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது மாதிரி நமக்கு வாழும் வகைக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான். அதனால் நான் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 5 செயற்கை பஞ்சபூதங்கள், அதாவது மதவாதிகள், அவங்கள நம்பி வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இனிமேல் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் மகாபாக்கியம், நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம். அதுக்கு எப்படி அவங்கள மாற்றிக்கணும் அப்படிங்கிற. இப்போது இன்றைக்கி நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி என்னன்னு நான் சொல்லக்காக வரல. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, லேட்டஸ்ட்டாக சத்ய சாய்பாபா, அதே மாதிரி நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி, இவர்கள் எல்லாருமே பகவானுக்கு சமமானவர்கள், கடவுளுக்கு சமமானவர். ஆனால் அவங்களே வியாதி வந்து சாகிறாங்க, வியாதியில் வாழ்ந்து சாகிறாங்க, வியாதியில் வருத்தப்பட்டு வாழ்ந்து சாகிறாங்க. அப்போது இது காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் அவங்களுடைய வாழும் வகை தவறானது அப்படிங்க. அப்போது இந்த பகவானுக்கே வாழும் வகை தெரியாதா, நான் யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது அல்ல. அது அடிப்படையில் என்ன அப்படின்னா, சில மத கோட்பாடுகள். அந்த மத கோட்பாடுகள் வந்து ஒரு காலகட்டத்தில் மதம் ஏற்படுத்திய காலத்தில் இருந்த தட்பவெப்பநிலை, இருந்த உணவு, உடை, உறைவிட பழக்கங்கள் வேறு. அந்த காலகட்டத்தில் அது அமைஞ்சது. அந்த காலகட்டத்தில் அது பொருந்தியதாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அது பொருந்தாதது என்பது தான் ஒரு தெளிவான உண்மை. ஒரு சின்ன உண்மை சொல்கிறேன். ஒரு சுவாமி, அவர் குஷன் நாற்காலியில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறார். அப்போ என்னென்னா, இந்த மலத்துவாரங்கள் அடைச்சிருச்சுன்னா மலம் வெளியார். அதே மாதிரி அது இறுக்கமான உடைகள். ஸோ இது வந்து அவருக்கு தெரியல, அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் தெரியல. அப்போது அடிப்படையில் என்ன அப்படின்னா, அவர் சிறந்த மகான் தான். ஆனால் அந்த மகானுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த குஷன் சேர் அப்படிங்கிறது கிடையாது, குஷன் மெத்திங்கிறது கிடையாது. அது மாதிரி இந்த ஒரு 500 வருடங்களுக்குள்ளார 3ல் உடல், உணவு, உடை, உறைவிடத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து. அன்னைக்கு நம்ம மகான்கள் எல்லாருமே ஒரு மண் தரையில் உட்காந்துட்டு தான் அவங்க தியானம் பண்ணாங்க. நம்ம சித்தார்த்தர் அல்லது புத்தர்னு சொல்லக்கூடியவர் ஒரு புல், காய்ந்த புல், அந்த புல் மேலே தான் உட்காந்துட்டு தியானம் பண்ணார். அந்த புல் மேலே உட்காந்து தியானம் பண்ணும்போது இந்த மலத்வாரங்கள் வந்து அடைபடாது. அதே மாதிரி அந்த புல் மத்தியில் தான் அவர் படுத்துட்டு தூங்கினார். புல் மத்தியில் படுத்துட்டு தூங்கும்போது உடம்புல இருக்கிற வெப்பமெல்லாம் வெளியேறு. அதே மாதிரி அவர் தலைகனை வச்சுட்டு படுக்கு. இன்றைக்கி ஈவன் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி கூட நமக்கு இந்த ஃபோம் மெத்தை மேட்ரஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி தலகணிங்கிறது கிடையாது. மண் தரையில் தான் படுத்தோம். ஒரு காங்கிரீட்டோ அல்லது ஒரு கிரானைட்டு இந்த மாதிரி டைல்ஸ் ஃப்ளோரோ கிடையாது. அதே மாதிரி ஃபேனு, இந்த குஷன்
நாற்காலி, பிளாஸ்டிக் நாற்காலி என்பது கிடையாது, ஏசிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த உணவு பழக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சு வெறும் தண்ணி குடித்தாங்க, சோத்து தண்ணியை. அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஏதாவது முழு பயிறு அல்லது கீரை, அது கூட ஒன்றா நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு கம்பங்கூழ் அல்லது ராகிக்களி அல்லது சோளச்சோறு. இந்த கம்பங்கூழை குத்தி தயார் பண்ணாங்க. ராகி வந்து ஒரு 2 கற்களாலான இதில் அரைச்சி நார்ச்சத்து போகாமல் அதை தயார் பண்ணாங்க. அதே மாதிரி சோளச்சோறை குத்தி வேக வச்சாங்க. அது கூட முழு பாசிப்பயிறு அல்லது தட்டைப்பயிறு அல்லது கொள்ளு, அதை முழு பயிர் தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் வர என்ன ஆயிடுச்சுன்னா உடைந்த பருப்பாயிடுச்சு. அதே மாதிரி கல்லில் அரைக்கிறது மக்கள் தொகை அதிகமாகவுடனே அது மெஷினில் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நார்ச்சத்து போயிடும். அப்படி உணவில் பெருவகையான மாற்றங்கள் வந்து. அதே மாதிரி அன்னைக்கு சும்மா தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டாங்க, தேவைக்கு கொஞ்சோண்டு மிளகாய் சேர்த்துட்டாங்க, தேவைக்கு கொஞ்சோண்டு புளியை சேர்த்துட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அந்த முதல்ல மது சாப்பிட்றவன் கொஞ்சமாக சாப்பிடுவான், அப்புறம் நாள்பட பாட்டிலாக சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு, மிளகாய், புளி, சர்க்கரை சேர்த்துக்கிட்டது இப்போ வந்து அது தெரியாமல் மரத்து போன உணவுகளில் அதைவே அதிகப்படுத்தி விடும். அப்போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த உடலை கெடுக்கக்கூடிய சுவை ஊட்டுவன உப்பு, மிளகாய், புளி, சர்க்கரை இந்த நாளும் அதிகமானதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு செரிமானமாகக்கூடிய நேரம் அதிகமாகிடுது. இந்த உணவு செரிமானமாகணும், ஆனால் ப்ரிசர்வ் பண்ணக்கூடாது, பாதுகாக்கிறதுக்காக அல்ல நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இந்த உணவை பாதுகாக்கிற மாதிரி பண்ணிடும். அதே மாதிரி நல்ல மென்று சாப்பிட்டா 100 ஆயுசுங்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவுமே தயிர் சாதமோ, சாம்பார் சாதமோ அல்லது ரசஞ்சாதமோ அல்லது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோ இது எல்லாமே எளிதில் விழுங்கக்கூடிய உணவாக தான் இருக்குது. அதே மாதிரி ஊட்டச்சத்து இல்லாத உணவாகவும் இருக்குது. ஸோ இப்படி உணவு வகையிலையும் நிறைய மாற்றங்கள் வந்து. அதே மாதிரி உடை வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கோமணம் ஒன்று தான் நம்ம துணிமணி. அதே மாதிரி எல்லாருமே பெண்கள் ஒரு சேலை அல்லது ஒரு வேட்டி ஆண்கள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதைவே குளிச்சுட்டு துவைச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு அது காஞ்சோன்னே எடுத்து கட்டிக்குவோம். இன்றைக்கி என்னென்னா அளவு கடந்த துணிமணிகள், அதே மாதிரி செயற்கை உடைகள். அன்றைக்கெல்லாம் கதராடை அல்லது கைத்தறி ஆடை, அதை தவிட்டால் வேறு இந்த பாலிஸ்டர் செயற்கை ஆடைகள் எல்லாமே வந்து 1960க்கு மேலே வந்தது தான். இது நம்ம எல்லாருமே துவைக்கிறதுக்கு சுலபம், கட்டுறதுக்கு சுலபம், அயன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கணும். ஆனால் அடிப்படையில் என்ன, உடல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எந்த உடல் இந்த துணிமணிகளை சம்பாதிக்குதோ, இந்த துணிமணிகளை வாங்க சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை சம்பாதிக்குதோ, அந்த உடம்பை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இந்த உடை அணிஞ்சால் நம்மளுக்கு உடம்புக்கு பாதுகாப்பு, இந்த உடை அணிஞ்சால் உடம்புல வியாதி தேங்காது, இந்த உடை அணிஞ்சால் உடம்பு வியாதிகளை குணமாக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம ஒரு அடுத்தவர்களுக்கு காட்சி பொருளாக நம்ம தெரிவிக்கிறதுக்காகத்தான் நம்ம உடைய அணியிறங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு. அது மாதிரி ஆள் பாதி ஆடை பாதி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சூரியன், ஆகாயத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள், அது இல்லாமல் இன்னும் எத்தனையோ சூரியன் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல காற்று, அதே மாதிரி ஒரு நல்ல தண்ணீர், இதெல்லாம் நம்மளுக்கு அடிப்படை தேவை. இது எல்லாம் நம்ம உடம்புல பட்டால் தான் நம்ம உடம்புல வந்து எந்த வியாதியும் தேங்காது. நல்ல வெயில் பட்டால் தான், அதாவது ஒரு ராமகிருஷ்ணன் ஒருத்தர் சொல்லுவார், வெயிலில் நல்லா காயணும், வேர்வை வர. அதே மாதிரி பனியில், மழையில் நல்லா நனையணும், அப்போ தான் நம்ம உடம்பு வியாதி இல்லாமல் வாழும். அதே மாதிரி மண்ணில் உளுந்து பெறலணும்பாங்க. அதாவது நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பை இந்த பஞ்சபூதங்கள் வைத்து தான் நம்ம வந்து நமக்கு வியாதிகளை, நோய்களை, குறைகளை வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி வந்த குறைகளை நீக்கலாம். அதுக்கு வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்துங்கிறது அவசியமே இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. சாப்பிட்ட உணவு போயிட்டால் போதும். அந்த சாப்பிட்ட உணவு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தவறான உணவு, தவறான உடை, தவறான உறைவிடம், இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அடிப்படையில் எல்லாருக்குமே இன்றைக்கி சிறு குழந்தை முதல்
பெரியவர்கள் வரை எல்லாருமே கண்ணாடி போட்டு, இந்த கண்ணாடி மற்ற எந்த உயிரினங்களும் போடுறது, நம்ம மாத்திரம் போடுறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஓமை காட்டுறேன். இப்போ இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எந்த சின்ன எழுத்தும் கண்ணாடி இல்லாமல் என்னால் படிக்க முடியும். முட்டை மற்றும் புலாலை முற்றும் தவிர்த்து சைவ உணவை மேற்கொள்ளவும், பசித்து புசிக்கவும், காடுகள், புல்வெளிகள், நதிகள், மலைகள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் கொண்ட எழில்மிக்க இடங்களில் அதிக நேரம் செலவழிக்கவும், சிறுவர் சிறுமியருக்கு இளம் வயதிலிருந்தே தியான பயிற்சியை கற்றுக் கொடுக்கவும், அவரவர் சொந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவரவர் தியான சக்தி, ஆன்மீக ஞானம் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சந்நியாசமோ அல்லது துறவரமோ மேற்கொள்ளாமல் இயல்பான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். எல்லா கிராமங்களிலும் ஊர்களிலும் தியான மன்றங்களும் பிரமிடுகளும் சாமி. இப்படி எனக்கு இந்த வயசுலேயும் கண்ணு நல்லா தெரியும். ஆனால் சொல்கிறது என்னென்னா, 40 வயசில் சாலேஸ்வரம், 60 வயசில் கண்புரை அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் வரல. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா, தப்பான உடை, தப்பான உணவு, தப்பான உறைவிடம் அப்படிங்கிறது தான் தீர்மானமான உண்மை. எனக்கு 13 வயசுலேருந்து கண்ணாடி, அதுவும் 3.5 பவர், இன்றைக்கி 0.1 அல்லது 0.0 பவர். இந்த 0.1 எப்போ வரும்னா, கொஞ்சம் உடம்புல சூடேறிடுச்சுன்னா வரும், இல்லைன்னா அதுவும் வராது. அப்போது இந்த கண் பார்வை அப்படிங்கிறது கூட நான் இன்னும் 2 சேர்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, சைனடிஸ், அதே மாதிரி தைராய்டு. இது 3மே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது. அதாவது இஎன்டி, காது மூக்கு தொண்டை, அது இல்லாமல் கண் பார்வை, அது இல்லாமல் தலை, அதாவது முடி உதிர்தல், அதே மாதிரி தூக்கமின்மை, மூளை சூடாயிடுச்சுன்னா, அதே மாதிரி கோபம் வருதல், இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். அதாவது மேலே இருக்கிற அத்தனை, அதாவது காது மூக்கு தொண்டை, அது இல்லாமல் கண், அது இல்லாமல் மூளை, அது இல்லாமல் முடி, இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறோம். அது இல்லாமல் நம்ம தைராய்டுன்னு சொல்கிறது, இது எல்லாம் ஒட்டா சேர்த்து, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டு. இது கூட சேர்த்தது என்ன அப்படின்னா 2 கைகள். இந்த 9ம் நம்ம முதுகெலும்பில் 28 முதுகெலும்பு, அதில் தலையிலிருந்து கீழே ஷோல்டர் வரைக்கும் 9 முதுகெலும்பு இருக்குது. அதுக்கு செர்விக்கல் வெர்டிபிரேம்பாங்க. C1, C2, C3, C4, C5, C6, C7, C8, C9 அப்படிங்கிறது. இந்த 9 நம்ம உடலில் வந்து 2 ஓட்டங்கள் உண்டு. ஒன்று ரத்த ஓட்டம், இன்னொன்று உணர்வு ஓட்டம். இந்த உணர்வு ஓட்டங்கிறது மூளையினுடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மூளை உத்தரவிடக்கூடிய சமாச்சாரம். ஒரு ஊமைக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு நண்பரை பார்க்குறேன், அவருடைய பெயர் ராமர். அப்போ ராமர்னு நான் கூப்பிட்றேன். அப்போது பேர் சொல்கிறது என்னமோ வாய், பார்க்குறது என்னமோ கண். பட் இந்த கண்ணை அந்த மூளை சொல்லுது, இவர் ராமர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது மூளை. அதே மாதிரி ராமர்னு தெளிவாக சொல்ல வைக்கிறது வந்து மூளை. அந்த மாதிரி இந்த மூளை கமாண்ட் ஸ்ட்ரக்சர் முதுகெலும்பு வழியாக ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு வழியாக நம்ம உடம்புல அத்தனை பகுதிகளுக்கும் செல்லும். ஒரு சின்ன எறும்பு கடிச்சிட்டாலோ, ஒரு கொசு கடிச்சிட்டாலோ, அல்லது ஒரு காயம் ஏற்பட்டாலோ, அல்லது யாராவது ஒரு நண்பர் நம்மளை தொட்டாலோ, நம்மளுக்கு அந்த உணர்வு பகுதிகள் கிளியராக சொல்லிடும். அதாவது இது சூடு அல்லது குளிர்ச்சி, அதே மாதிரி இது முள், அல்லது இது வந்து ஒரு எறும்பு கடித்தது அல்லது கொசு கடித்தது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது எது அப்படின்னா இந்த மூளை. அந்த மூளை இந்த 9 சர்விக்கல் வெர்டிபிரேக்கு மத்தியில், வெர்டிபிரேக்கும் 2வது வெர்டிபிரேக்கு மத்தியில் மூளைக்கு மூளை கமாண்ட், அதுக்கு அடுத்து மூளைக்கு கண், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் போகுது. இந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இந்த மூளையை இன்றைக்கி செல்ஃபோன் பார்த்தோ அல்லது கம்ப்யூட்டர் பார்த்தோ அல்லது நம்ம இயல்பான வேலைகளில் கழுத்தை குனிஞ்சிட்டோம்னா இந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆகிரும். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. எனக்கு கண் பார்வையை சரி பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து நான் தலகணி இல்லாமல் படுத்துதுங்கிறது ஒன்றும் இல்லாமல் இந்த முதுகெலும்பை வந்து நான் நேர்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தேவையான உயிர் சத்தும் ஊட்டச்சத்தும் நான் கொடுக்கறதுக்கு முளைக்கட்டிய பயிரும், நிறைய கீரையும், நிறைய பச்சை காய்கறிகளும், நிறைய பழங்களும் சேர்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ரத்தமும் சுத்தமடைஞ்சது. அதே மாதிரி இந்த உணர்வு ஓட்டங்களும் நான் தடைபடாமல் இந்த கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ செலுத்தினதுனால எனக்கு இந்த கண், காது, மூக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது இந்த கண் பார்வை வந்தாலோ, தைராய்டு வந்தாலோ, காது கேளாமை வந்தாலோ
நம்ம செய்ய வேண்டியது என்ன? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நண்பர் ஒரு கண்ணு கொஞ்சம் போயிடுச்சு, இன்னொரு கண்ணு போக பார்க்குது. ஒரு 50% கண்ணு போயிடுச்சு. அவர் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து அந்த கண் பார்வை குளறுபடி ஆனோம். அப்போ மருத்துவமனையில் சர்ஜரி பண்ணி பார்க்கலாம், பட் சக்ஸஸ்ங்கிறது சொல்ல முடியாதுன்ட்டான். அந்த காலகட்டத்தில் கரெக்டாக இன்றைக்கி கணக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 27 என்னை சந்தித்தேன். சந்திச்சோடனே நான் சொன்னது அதுதான், இந்த செர்விக்கல் வெர்டிபிரை நேராகிறதுக்கு உண்டான வழிமுறைகள், அதாவது ஒரு இவ்வளோ சுண்ணாம்பு, வாய்க்கு போடுற வெத்தலை சுண்ணாம்பு, அதில் ஒரு 5-6 சொட்டு தேன் கலந்து இந்த சர்விக்கல் வெர்டிபிரையில் ஷோல்டர் வரைக்கும் தேய்ச்சிருங்க. அதே மாதிரி கழுத்து ஃபுல்லாக தேய்ச்சிருங்க, 2 செவினியும் தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் காஞ்ச வாட்டி இந்த ஷோல்டர் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்ஷீட் மடித்து வச்சுட்டு மேலே பார்த்து படுத்துக்கிட்டு முழங்காலில் 2 தலகணி, உள்ளங்காலில் 3 தலகணி வச்சு காலை ரேஸ் பண்ணி படுத்துக்கோங்க. படுத்துட்டு அது நல்லா காஞ்ச வாட்டி 1 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுருங்க. இது 1. நம்பர் 2 என்னென்னா, தலகணி வைக்காமல் படுங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் பெட், கெட்டியான ஃப்ளோரில் படுங்க. ஃபோம் மெத்தையில் படுக்காதீங்க. ரெகுலராகவே பில்லோ வைக்காதீங்க, தலகணி வந்து வைக்காதீங்க அப்படின்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு, அடுத்து உடை மாற்றங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேட்டி அல்லது பைஜாமா தொப்புளுக்கு மேலே கட்டிக்கோங்க. உள்ளாடைகள், இறுக்கமான உள்ளாடைகள் எதுவும் போடாதீங்க. அதே மாதிரி செயற்கை ஆடைகள் எதுவும் போடாதீங்க, வெப்பம் வெளியேறிடும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, வெப்பம் வெளியேறாமல் தடுக்கக்கூடிய, அதாவது ரேடியேட்டர் அடைச்சிட்டுன்னு இன்ஜின் பாயில் ஆகும். அந்த மாதிரி நம்ம வேர்வை தோரங்களெல்லாம் அடைச்சதை அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு நம்ம புற்றுமண் குளியல், தொட்டி குளியல், இது 2யும் போடச்சோம். இதுக்கு அடுத்து முழு பயிர்களை சாப்பிடச்சோம். இப்படி உணவு மாற்றம், அதே மாதிரி உடை மாற்றம், அதே மாதிரி படுக்கை நாற்காலி மாற்றம், அதே மாதிரி இந்த வெப்பம் வெளியேறதுக்கு உண்டான அடைப்புகள், அதாவது 9 துவாரங்கள், நவதுவாரங்கள்னு சொல்லுவாங்க, அந்த நாளையும் திறந்து கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிற வேர்வை துவாரங்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி காலில் சுடு தண்ணி, தலையில் ஈரத்துண்டு கட்டி 1/2 மணி நேரம் அந்த சுடு தண்ணி ஆற மறுபடியும் ஊற்ற வச்சு அந்த தலையில் ஈரத்துண்டை கட்டிட்டு அவர் உட்கார வச்சேன். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கண் பார்வை திரும்ப ஆல்மோஸ்ட் இப்போ 40 நாள் ஆயிடுச்சு. இந்த 40 நாளில் கண் பார்வை ஒரு 25 to 30% முன்னேறி. அப்போ அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னா, இந்த தவறான உணவு உறைவிடம் அதை மாற்றி அமைச்ச உடனே அவருக்கு இழந்த பார்வை இப்போ அவர் அடைஞ்சிட்ருக்கார். இதே மாதிரி ஒரு 70 வயது நண்பர் காது கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு, காது கேளாமை வந்து, அப்போ அவருக்கு இதே மாதிரி அந்த செர்விக்கல் வெர்டிபிரை நேர் பண்ணி, அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொடுத்து, உடைகளை மாட்டி, அதே மாதிரி உறைவிடத்தில் இருக்கிற தலகணி இல்லாமல் ஒரு நல்ல படுக்கையில் படுக்க வச்சு, ஃபேன் இல்லாமல் ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வெளிக்காற்று உள்ளார வர்ற மாதிரி படுக்க வச்சு கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வச்சு, அவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு 48 நாளில் காது ஆல்மோஸ்ட் 50% மேலே ஜெயிச்சிட்டாரு. இது நடந்தது 2010. இன்றைக்கு வரைக்கும் அவர் காது 100க்கு 100, இன்றைக்கி 82 அவர் வயது. இந்த 82 வயதுலேயும் காது நல்லா கேட்குது, கண் நல்லா தெரியுது, எந்தவித ஆப்ரேஷனுக்கு போகல. அதாவது ஒரு கல்லில் நிறையா மாங்காங்கிற மாதிரி இந்த உணவு உடை உறைவிட மாற்றங்கள் பண்ணும்போது நமக்கு எல்லா வியாதிகளும் குணமாகிறது இல்லாமல் எந்த வியாதிகளும் வராமல் தடுக்கலாங்கிறது தீர்மானமான உண்மை. அதாவது படுக்காமல் நம்ம சாகணுமோ தவிர படுத்து சாகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். அதனால் எல்லா எபிசோடுகளையும் நான் சொன்ன மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் காரணம் இந்த உணவு உடை உறைவிடம் தான். அந்த மாதிரி இந்த கண் பார்வைக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான விளைவுகள் வரும். பேரே வந்து பொன்னாங்கண்ணு, நம்ம கண்ணு வந்து பொன்னாக மாறும் அப்படிங்கிறது. இது என்னுடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் 70 வயது ஒரு பெண்மணி 2 கண்ணு ஆல்மோஸ்ட் இழந்துட்டாங்க. பக்கத்தில் போனாலும் கூட அடையாளம் தெரியாது. அவங்களுக்கு 48 நாள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை காலையில் முளைக்கட்டிய பயிரோடு சேர்த்து கொடுத்தோம். அது இல்லாமல் நிறைய காய்கறி, கொஞ்சமாக உணவு, அதே மாதிரி நிறைய பழங்கள் கொடுத்து 48 நாளில் கண் பார்வை பூரணம் அடைஞ்சது இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு 94 வயசு. 94 வயசுலேயும் எந்த சின்ன எழுத்தையும் படிக்க முடியுது, யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் அடிப்படையில் என்ன அப்படின்னா, தவறான உணவு உடை உறைவிடம் நமக்கு
கண் பார்வையும் போக்கும், காது கேளாமையும் வரும், அதே மாதிரி இந்த பேச்சு திறமையும் போக்கும் அப்படிங்கிற. அதனால் இந்த 4 அதாவது சுவை ஊட்டுவன என்று சொல்லக்கூடிய உப்பு, மிளகாய், புளி, சர்க்கரை இந்த 4ம் தப்பு. இதே மாதிரி நான் இந்த உலர்ந்த பழங்கள், உலர்ந்த திராட்சை, உலர்ந்த அத்திப்பழம், உலர்ந்த பேரிச்சம்பழம், இந்த மாதிரி உலர்ந்த பழங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வியாபாரத்துக்காக அதில் பாதுகாக்கிறதுக்கு உண்டான ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லி போடுறாங்க. அது கெமிக்கல். அதே மாதிரி சுவை ஊட்டுறதுக்காக ஏதாவது ஒரு கெமிக்கல் அதில் சேர்த்துறாங்க. அதுவும் தப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த உலர்ந்த பழங்களையும் இந்த 4 சுவை ஊட்டுவனையும் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்டு பண்ணுறோமோ அல்லது எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அதனால் சுருக்கமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, மறுபடியும் நான் சொல்கிறது திருப்பி சொல்கிறது ஒன்றே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லோருமே உடைந்த பருப்புகளை விட்டு முழு பயிர்களை, அதுவும் முளைக்கட்டிய பயிர்களை சாப்பிட வேண்டும். இந்த முளைக்கட்டிய பயிரில் என்ன அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, பயிர் முளை கட்டிடுச்சுன்னா கீழே வேறு மேலே தண்டு, அப்போ நார்ச்சத்தாக மாறிடும். நம்பர் 2 என்ன அப்படின்னா, அடிஷ்னலாக அது ஆக்சிஜன். நம்பர் 3 என்ன அப்படின்னா, அது போட்டால் முளை. நம்பர் 4 என்ன அப்படின்னா, அது லைஃப் ஃபுட், உயிருள்ள உணவுன்னு அர்த்தம். அதுக்கு என்னென்னா, இந்த முளைக்கட்டி பயிரை நீங்கள் வெயிலில் ஒரு நாளைக்கு காய வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்து அதை தண்ணியில் போடுங்க, மறுபடியும் முளைக்கும். அப்படின்னா உயிருள்ள உணவுன்னு அது. அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா, ENK விட்டமின், அதாவது நோய் தடுப்பு செய்யக்கூடிய உயிர் சத்துக்கள் அதில் இருக்குது. நோய் தடுக்கக்கூடிய உயிர் சத்து. அதனால் இந்த ENK விட்டமின் வந்து சுப்பீரியர் டு சி வைட்டமினை விட மிகச்சிறந்தது. அது இல்லாமல் இந்த முளை கட்டிடுச்சுன்னா அமினோ ஆசிட்னு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தும் அதில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால் இந்த முளைக்கட்டி பயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முளைக்கட்டி பயிர் முடிஞ்ச வரைக்கும் ஆயுர்வேதாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேக வைத்து சாப்பிடணும்பாங்க. ஆயுர்வேதா பேஸ் என்ன அப்படின்னா கோல்டு கண்ட்ரி. அந்த கோல்டு கண்ட்ரீஸில் வேக வச்சு சாப்பிட்றப்போ செரிமானமாகறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அப்போ வந்து நமக்கு வந்து இது செரிமானமாகறதுக்கு தாமதமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரத்த சூடாகி வெப்பம் கொடுத்துட்டே இருக்கும். அது கோல்டு கண்ட்ரியில். ஆனால் நம்ம வந்து வெப்ப பிரதேசம். இங்கே வந்து நம்ம வேக வைக்காத அப்படியே முளைக்கட்டிய பயிர் அப்படியே தான் சாப்பிடணும். இதுக்கு அடுத்து முளைக்கட்டிய கம்பு அல்லது சோளம் அல்லது ராகி, இதை வந்து கோதுமை கூட. இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, இந்த தானியத்துக்கும் பயிருக்கும் என்ன வித்தியாசம்னா, பயிர் ஊற வச்சா அதில் இருக்கிற மேல் தோல் நீங்கிடும். ஆனால் தானியத்தை ஊற வச்சா மேல் தோல் நீங்காது. அதனுடைய செல்லு வந்து மேல் தோல் வந்து ஹார்டு. அதனால் இந்த முளைக்கட்டிய தானியங்களை ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது. இதே மாதிரி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அடுத்து ஒரு நிலக்கடலையோ அல்லது ஒரு சூரியகாந்தி விதையோ அல்லது எள்ளோ அல்லது முந்திரியோ, இதை வந்து வறுத்து சாப்பிட்டா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் போயிடும். எண்ணெயெல்லாம் கார்பன் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக சாப்பிடும். இந்த பச்சையாக சாப்பிட்றதும் நம்ம கழுவிட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது அதனுடைய இது வந்து ஆட்டம் வந்து, அதாவது மாவாக ஆகும்போது செரிமானம் ஈஸியாக ஆயிடும். அதுவே நம்ம வறுக்காமல் சாப்பிடும்போது குரணையாக வரும். அதாவது இட்லி மாவுக்கு நம்ம 8 மணி நேரம் ஊற வைக்கிறோம். எதுக்காகன்னா நல்லா மாவு ஆகணும். அதே மாதிரி முறுக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்துருவோம். ஏன்னா முறுக்குக்கு வந்து குரணையாக இருக்கணும் அரைக்கிற மாவு. ஆனால் இட்லிக்கு வந்து மாவு நைஸாக இருக்கணும். அது மாதிரி நம்ம அடிப்படையில் என்ன அப்படின்னா, எல்லா விதைகளையும் எல்லா எண்ணெய் வித்துக்களையும் வறுக்காமல் தண்ணியில் போட்டு சாப்பிடணும். இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கண் பார்வை குறைகள் இல்லாமல் உடம்பு கம்ப்ளீட்டாக ஆரோக்கியமாக வாழலாம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடி போட்டவங்கள யாரையும் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு சாகும் வரை கண்ணாடி தெரிஞ்சது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குருவி, ஒரு காக்காய் எங்கேயோ இருந்து பறந்து வந்து ஒரு சின்ன கிளையிலையோ ஒரு சின்ன கம்பிலையோ கரெக்டாக உட்காரு. அதே மாதிரி பசுமாட்டுக்கு நம்ம கையில் பிடிச்சிட்டு போய் இது தண்ணியை குடி, இது புல் சாப்பிடுன்னு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி ஒரு பசுமாடு என்ன பண்ணும், ஒரு பார்த்தினியா செடின்னு அது சாப்பிடாது. அதுக்கு அது தெரியும் நம்ம ஆறறிவு இல்லைங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆறறிவு இருந்தும் ஒரு போண்டா அல்லது ஒரு வடை அல்லது ப்ரிசர்வேட்டிவ் கலந்த ஒரு இனிப்பு பதார்த்தங்கள் அல்லது ரசாயன பொருள்கள் அதிகம் கலந்த ஒரு பன்னு, ஒரு ரொட்டி,
ஒரு கேக்கு, இது எல்லாமே நம்ம கண்ணை மூடிட்டு சாப்பிட்றோம். ஸோ இது வந்து தப்பு அப்படிங்கிறது தான் இது. அதாவது ஆறறிவு இருந்தும் இது நம்ம உடம்பை கெடுக்குன்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்றோம். அது காரணம் வந்து மரத்து போன உணர்வுகள் அப்படிங்கிறது தான் தீர்மானமான உண்மை. அதனால் இந்த கண் பார்வை கெடாமல் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா கண் இருந்தே நம்ம தப்பு பண்ணுறோம், இன்னும் கண்ணு போயிடுச்சுன்னா எப்படி? அதனால் எத்தனையோ பேர் கண் இல்லாமல் வாழ்கிறாங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு பெரிய நமஸ்காரம். கண்ணோட பெற்றாங்க, கைகாலோடு பெற்றாங்க, உடம்பு ஆரோக்கியமாக பெற்றாங்க. அதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துட்ருக்குறோம். அது கெடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சுபாஷ் பத்திரிங்கிற சுவாமி மூலமாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமாகிறேன். நீங்கள் எந்த சந்தேகமும் வர வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி உணவு வகைகளை மாற்றி அமைங்க. உங்களுடைய எல்லா வியாதிகளும் நீங்கி வியாதிகளற்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சுபாஷ் பத்திரி சாமிகள் இல்லாமல் உங்களை பெற்ற அப்பா அம்மா உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் எல்லோருமே இனிமேல் மருத்துவமனைக்கு செல்லாமல் மருந்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லா உயிரினங்கள் போல் அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இதோட இந்த எபிசோடை முடிச்சுட்டு பிஎம்சி நேயர்களுடன் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் அளித்த பிரமிட் மெடிடேஷன் சேனல் நிறுவனர் பத்திரி சுவாமிகளுக்கும் பிஎம்சி பிரமிட் மெடிடேஷன் சேனல் நிர்வாகத்தினருக்கும் அதில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஆரோக்கியமே மகாபாக்கியம், ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இதை எல்லோரும் அடையணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். நன்றி, வணக்கம்.